இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக பரலோக தேவனின் உன்னதமான திவ்ய வார்த்தைகளிலிருந்து இந்த கடைசி காலத்திற்கான செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கோபம் என்பது மனிதனுடைய கோபத்தை போன்றதல்ல. நாம் கோபப்படும் பொழுது நமது முகம் சிவக்கிறது, முகநாடி வேறுபடுகிறது, நமது குரல் கர்ஜிக்கிறது, நமது அறிவு செயலிழந்த உணர்வுகள் மேலோங்குகிறது. ஆனால் தேவனுடைய கோபம் அப்படிப்பட்டதல்ல. தேவன் நமக்கு தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எல்லா தெய்வீக பொறுமையோடும் நம்மிடத்தில் தயவு காட்டுகிறார். இறுதியில் மிகுந்த வேதனையோடும் துக்கத்தோடும் நமது விருப்பத்திற்கே விட்டு விடுகிறார். இதில் தேவன் தண்டிக்கிறார் என்பதை விட பாவத்தின் தண்டனையாகிய மரணம் அதன் விதையாகிய பாவத்திலேயே இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலாத்தியர் 6:7-8 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். மனம் திரும்பாத பாவியுடன் தேவன் எவ்வளவாய் போராடுகிறார் என்பதை வேதாகமும், எப்பிராயமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று ஓசியா தீர்க்கதரிசியின் 11:8 வசனத்தின்படி நம்மோடு தேவன் பேசுகிறார். தேவன் உண்மையற்ற தம் பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை ஓசியாவின் வாழ்க்கையின் மூலம் காண்பிக்கிறார். ஆயினும் வேதத்தை மறந்து விக்கிரகத்தோடே இணைந்து கிடக்கிறவர்களை அவளுடைய விருப்பத்திற்கு விட்டுவிடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஓசியா 4:6-17 சொல்லுகிறது. அவளுடைய அழிவு நிரந்தரமாயிருக்கும். அவர்களை அவர்கள் விரும்பியபடி அழிவுக்கு விட்டுவிடுகிறார். அந்த அழிவு நிரந்தரமாயிருக்கும். வெளிப்பாடு 14:11 சொல்லப்படும் சதா காலம் என்பது முடிவில்லாமல் என்றென்றைக்கும் என்று அர்த்தமல்ல. அது இனி இல்லாதபடி அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மல்கியா 4:1-3 சாம்பல் முற்றிலும் அழிந்து போன அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. துன்மார்க்கரின் முடிவும் அப்படிப்பட்டதே. சங்கீதம் 37:10-20 வசனங்களிலும், நீதிமொழிகள் 13:9, ஏசாயா 1:28 இந்த காரியங்களுக்கான ஒட்டுமொத்தமான பதிலை இந்த வசனங்களிலே நாம் காண முடிகிறது. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, எங்களுக்காக நீர் கொடுக்கிற இந்த அன்பின் எச்சரிப்புக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.